இந்த டிசைனை ஈஸி மெத்தட்ல எப்படி வைக்கலாம்னு பாத்துடலாங்களா? அடிச்சு மட்டும் தான் திருப்பி இருக்கிறேன், வேற எதுவுமே பண்ணல. ஸோ இதை எப்படி நான் டிசைன் பண்ண போறேன்னா காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாரியோட கிளாத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சைடு துணி ஜாயின் பண்ணிட்டு சென்டரில் பார்டரை ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை மடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த அடித்து வச்சிருக்க நெக் பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இது மேலே போட்டு ஸோ நெக் அளவுக்கு இந்த கிராஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்னா இதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கலைஞ்சி மேலே விட்டுட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த பார்டர் தான் நான் வந்து ஷோல்டரில் மேலே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். டிசைனிங்னா இதை ஐரன் மட்டும் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே பண்ணல, அப்படியே ஐரன் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஷேப்பில் நடுவில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜாயிண்ட் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக தேல் பிரித்து விட்டதுனால விரிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு லைட்டாக ஒரு நேட்ச் வெட்டி விடணும். ஆயிடுச்சுங்களா? அதே மாதிரி இந்த ஷோல்டர் பார்டரையும் ஐரன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? பார்டர் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து பார்டரை இது வரைக்கும் தைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே வரைக்கும் கொஞ்சம் நெக்கு கீழே வரைக்கும் வந்தால் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம் நீங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி வெட்டும் போது இப்படி மேல் சைடில் வெட்டினா அடியில் இருக்கிற துணி கட்டுக்காது. அதே மாதிரி இந்த சைடும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடுமே கொஞ்சம் தூரம் இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்ச இந்த டிசைனை சென்ட்ரல் போர்ஷன்லேருந்து கரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு சென்டர் மாறக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை இப்போ ட்ரெண்டிங்கில் பின் வச்சு அடிக்கிறீங்களே அந்த மாதிரி கூட அடிச்சுக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பின் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பின் வைக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. ஸோ இந்த இது எதுவுமே மாறக்கூடாது, இழுக்கக்கூடாது. இழுத்தி திருப்பி சுற்றி தையில் வச்சுக்கலாம். இந்த டிசைனை நான் எப்படி இவ்வளோ ஈஸி மெத்தட்ல வச்சேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா டிசைனுமே ஈஸியாக வைக்கிற மெத்தடும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பேப்பர் கேன்வாஸ் வச்சு பேப்பர் ஹோம் வெட்டி ஐரன் பண்ணி புட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷிங் பண்ணுற மெத்தடும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு எப்படி சார்ஜ் கொடுக்குறாங்க, எப்படி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்து பேமெண்ட் வாங்குவாங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு 2000 வாங்குறாங்க, ஒரு ப்ளவுஸ்க்கு 200 வாங்குறாங்க, ஒரு ப்ளவுஸ்க்கு 400 வாங்குறாங்க. அப்போ கஸ்டமர் வந்து எப்படி என்ன விலையில ஒரு சாரீ எடுக்கிறாங்க, அதுக்கு நம்ம என்ன ஒரு ஒர்க்ல வந்து நம்ம சாரியை வந்து டிசைன் பண்ணி தரலாம், அந்த ஒர்க்கை நம்ம எப்படி குறைச்சி நம்ம அவங்க கிட்ட கம்மியா சார்ஜ் வாங்கலாம் அப்படின்றது வந்து இந்த டிசைன்ல பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஹெவி டிசைன், ஆனா இதை தைச்சது வந்து ரொம்ப ஒரு ஈஸி மெத்தட்ல சிம்பிளா தைச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தைக்கும் போது நம்ம சார்ஜ் கஸ்டமர்கிட்ட கம்மி பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமரும் அதிகமா வருவாங்க. அதே மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபினிஷிங்கே இந்த மாதிரி வந்து